இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் இந்த கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு பாக்யலட்சுமியில் அப்படின்னு நமக்கே தெரியுது. ஏன்னா இப்போவே அதனுடைய ப்ரோமோஸ் கீழே இருக்க கமெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கான திடீர்னு போல்லாம் வச்சு அதில் வரக்கூடிய லைக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரியை இந்த கோபி ராதிகாவோடு சேர்ந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புனது நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அப்பாடா நல்லா ஜாலியாக இருக்குது, இதுக்கப்புறம் தான் பாக்கியா கொஞ்ச நாளாச்சும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தனக்கு விட போகிற ஆப்புன்னு தெரியாமல் ஈஸ்வரியே விரும்பி தன்னுடைய மகனோட கிளம்பி போயிருக்கிறது வேற ஒரு பக்கம்னு சொல்லிட்டு கதை போகுது. இதில் முன்னாடினே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இவருக்கு கோபி கல்யாணம் ஆச்சோ அதுக்கப்புறம் கோபியும் ராதிகாவும் வேறு வீட்டில் வச்சா கதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து போகிறது, எல்லாம் ஒரே வீட்டில் வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 தடவை அவரை முழுசாக அந்த வீட்டிலே இருக்க வச்சாங்க. ஒரு தடவை அவர் குடிச்சிட்டே இருக்காருன்னு இருக்க வச்சாங்க. இன்னொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு, உடம்பு சரியில்லைன்னு இருக்க வச்சாங்க. அப்படி இல்லாமல் இருந்த போதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தடவை கல்யாணம் முடிஞ்சோடனே ராமமூர்த்தி அவங்க கூட போய் தங்கியிருந்தார். ராமமூர்த்தியை ஆனால் பார்த்திங்கன்னா அவரால் எதுவும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. சாப்பாடு சரியில்லைன்னு ஏதாச்சும் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் மையூக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு. அப்போ தான் கோபி குடிக்க ஆரம்பித்தார். கோபிக்கு அட்வைஸ் பண்ணுவார்னு போச்சு. அப்புறம் இனியா அங்கே போனாங்க. இனியா அங்கே போய் டியூஷனுக்கு போகிறது, டியூஷனுக்கு போகும்போது திட்டு வாங்குறது, அப்புறம் அவங்க அம்மா லெட்டர்லாம் எழுதி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க பாவமாக அங்கே மையூ கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மையூ இவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுறதுன்னு கதை கொஞ்சம் போச்சு. இப்போ கடைசியாக இந்த வீட்டிலேருந்து போகக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி தான். அவங்களும் அனுப்பிட்டாங்க. அவங்க தான் முக்கியமான ட்ரம்ப் கார்டு. ஏன்னா ஈஸ்வரியுடைய திமிரும் நமக்கு தெரியும். அவங்களால சில விஷயங்களை அட்ஜஸ்டே பண்ணிக்க முடியாதுன்னு தெரியும். பல சமயங்களில் அவங்களே ஒரு வில்லி மாதிரி தான் செயல்படுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் ராதிகாவுடைய அம்மா கமலாவும். ஸோ 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போதோ அது எப்படி கோபி தலையில் டமால் டுமின்னு விழப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ கதையோட முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால 2 ரூம் தான் மொத்தம் இருக்குது. அது ஒன்று கோபிக்கு, ராதிகாவுக்கு, மையூவுக்கு. மிச்சம் இருக்க ஒரு ரூமை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நடத்தும் பொழுது நம்ம தனியாக போய் பேசலாம் கோபின்னா அதெல்லாம் இல்லை, இங்கேயே பேசுங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை 2 ரூம் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் அம்மா ஹாலில் படுக்க சொல்லு, நான் ரூம் போகிறேன், ரூம்குள்ளே கொடுக்கணும்னு போய் கதை சாத்திக்கிறேன். இதெல்லாம் என்ன பிஹேவியர்னு தெரில. 2 பேர் சேர்ந்து ஒரு ரூமில் தூங்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் கிடையாது. கதையை இப்படி தான் எடுத்துகிட்டு போவோம். 2 பேருக்கு விருப்பம் இல்லை, மூச்சை தூக்குவாங்க. அதனால் இப்படி தான் கொண்டு போக போகிறோம், கொண்டு போயிட்டுருக்காங்க. இதில் காலில் எந்திரிச்சிருந்து காஃபி வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க ஈஸ்வரி. காஃபிக்கு எந்திரிச்சு கூட போகாமல் ராதிகாவும் இந்த பக்கம் கமலாவும் இருக்கிறதுனால அவங்களே மயங்கி வேண்டாமா ட்ராமாலாம் போட்டு தன் பையனை ஏமாற்றி காஃபி போட்டு தர வைக்கிறதுக்கான வேலைகளில் செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று ஒரு காஃபி போட்டு தர மாட்டீங்களான்னு அவரும் ஏதாச்சும் ஓவராக பேசுறாரு. இவர் தானே மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன்னாரு, இவரே காஃபி போட்டு தந்து இவரே சமைச்சு கொடுக்க சொல்லுங்க அவங்க அம்மாவுக்கு. இப்போ இதே விஷயம் தான் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ராதிகா சும்மா இருக்க முடியாமல் உங்கள் அம்மா இங்கே கூட்டு வந்துட்டார். என்னால் என் ப்ரெக்னென்ட் டைமில் கூட ஏற்கனவே என் ஹார்மோன் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நான் கோவலாம் எனக்கு வருது. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாச்சும் உங்கள் அம்மா இங்கேருந்து இன்னைக்குள்ளே கிளம்பலை அப்படின்னா நானே உண்மை விட மாட்டேன், இல்லை நீங்களும் சேர்ந்து உங்கள் அம்மா கூட கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பலார் நிறைய ரேஞ்சு கோவம் வர போகுது அவங்களுக்கு. அது சீக்கிரமாகவே வெடிக்க போகுது. அப்போ என்ன நடக்க போகுது, அவங்க அம்மாட்ட அம்மா இல்லை நீங்கள் அங்கேயே போயிடுங்கன்னு சொல்லவும் முடியாது. தர்ம சங்கடமான சுச்சுவேஷனை மட்டும் முடிக்க போகிறார் கோபிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.